வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இன்றைக்கி சாமை அரிசி வச்சு சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். இது 1/4 கிலோ விட கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி கப்பில் மெஷர் பண்ணிக்கிட்டால் தான் கரெக்டாக வருங்கிறதுனால நான் இந்த மாதிரி கப் எடுத்துருக்கிறேன். அதில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்தளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது ரெண்டையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிடணும். இந்த மாதிரி மேலே மிதக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊறுனா எல்லாமே கீழே இறங்கிடும். நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு தண்ணி வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது அரிசியும் பருப்பும் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு இருக்குது. நம்ம நார்மலாக 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வைப்போம். இது 1/2 கப் இருக்கிறதுனால 3 கப் தேவைப்படும். நான் 1 கப் சேர்த்து வச்சுக்கிறேன். மொத்தமாக 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். எப்பவுமே மில்லட்டுக்கு வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து வைக்கணும். இப்போ குக்கரை மூடிக்கலாம். இது ரெடி ஆகிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் நிறைய தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அதனால கரைச்சி வடிகட்டிக்கிட்டோன்னா தூசியெல்லாம் வடிகட்டி வந்துடும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த வெல்லம் பாகு பதத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள்லாம் கரைஞ்சி ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பு அணைச்சிடலாம். குக்கர் 3 விசில் விட்டுருக்கேன். இது மில்லட்டுங்கிறனால சீக்கிரம் வெந்துடும். நிறைய விசில் விட்டோன்னா அடியில் ரொம்ப தேஞ்சிரும். இந்த மாதிரி சாதம் பதத்துக்கு கிடச்சிருக்கு. நல்லா குலைவாக இருக்குது. இதை அதே குக்கரில் செய்யக்கூடாது. நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா எப்படியும் லைட்டாக கீழே அடி பிடிக்க தான் செய்யும். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற பாகை சாதத்தோடு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 200 ml பால் சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்கிறேன். கல்கண்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ரெகுலராக பச்சரிசிலேயே செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி மில்லட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு கூட இது கண்டிப்பாக செய்யலாம். ஒரு சின்ன கடாயை வச்சுக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். 15 முந்திரி, 15 திராட்சை சேர்த்துக்கிறேன். மில்லட் ரொம்ப ஹெல்த்தி. அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. அதுவும் இந்த மாதிரி விழா காலங்களில் சேர்த்துக்கும்போது எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதனால் கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.